அஸ்ஸலாமு அலைக்கும் மக்கா. நம்ம எந்திரிச்சதே லேட்டு, இன்றைக்கி சாகருக்கே லேட்டாக தான் எந்திரிச்சேன். அதனால் தஹஜ்ஜுத் தொழவும் முடில. அதான் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. சரி சீக்கிரமாக சாப்பிட்டு ஃபஜர் தொழுதுட்டு லொஹரும் தொழுதுட்டு நம்ம பசங்களை பார்க்க போயாச்சு மக்கா. அதுக்கப்புறம் நம்ம 30 நாள்லாம் மாடு வாங்க போகிறோம். டே 11 விளாக் பார்ப்போமா. இவங்கள தண்ணி எடுத்துகிட்டு வச்சதே இதுக்கு தான். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் குளிச்சிருக்காங்க. நம்ம இல்லாத போது குளிச்சிடுறாங்க, பளிச்சுன்னு போனோம். இன்றைக்கி நல்லா நம்ம கண்ணெதிரே குளித்தோம்ல. சரி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசங்களை திறந்து சாப்பாடு போட்டாச்சு மக்கா. முடிஞ்ச அளவுக்கு முக்கால்வாசி பேர் எல்லாம் டேப் ரிலீஸ் பண்ணிட்டேன். எல்லாம் அழகழகாக கீழே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அவங்கெல்லாம் மேலே போகிறாங்கன்னு சொல்லி சாப்பாடு மேலே போட்டேன். நான் லைட்டாக தான் ஓட்டி விட்டேன். சரி இவங்கலாம் வந்து பழகுனவங்க தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்கலாம் கரெக்டாக வந்துட்டாங்க. இதெல்லாம் கரெக்டாக வந்தது தான் லைட்டாக அதிசயமாக இருந்துச்சா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பசங்க இன்றைக்கி தான் மக்கா குட்டி கொஞ்சம் நம்மளை பார்க்க முடிஞ்சுச்சு. காட்டினாங்க அவங்க முகத்தையே. சரி அப்படியே பார்த்துட்டு நம்ம பள்ளிக்கு கிளம்பியாச்சு மக்கா. தொழுதுட்டு இஃப்தாரையும் முடிச்சுட்டு கடைக்கு தான் போனேன். ஆனால் கடையில் வேலை பார்க்குறது போடல. இஷா தொழுதுட்டு நைட்டு கடையிலேருந்து சிக்கன் எடுத்து பூனைக்கு போட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன் மக்கா. நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட்டோட வட்டாமமே.